ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்னால போடல. சரி, இன்றைக்கி போடுவேன்னு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரேஞ்ச் மேரேஜ் வித் மை வில்லேஜ் தாய் மாமாவோட பார்ட் 2 தான்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். போன பாட்டில் என்ன பார்த்துருப்போம்னா, ஜங்குக்கு வந்து டேயை கிஸ் பண்ணதோடு பார்த்துருப்போம். வாங்கடா அதிலேருந்து ஸ்டோரி இப்போ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஜங்குக்கு தான் டேயை பிடிச்சி இழுத்து வச்சு கிஸ் பண்ணிகிட்ருக்கியான். டே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண விட்டு விட்டு இப்போ டே தான் தன்னோட ஃபுல் ஃபோர்ஸை போட்டு ஜங்குக்கை தள்ளி விட்டோடனே ஜங்குக்கு வந்து 2 ஸ்டெப் போய் பேக்கில் போய் நிற்கிறீங்க. பேக்கில் நின்றோடனே இப்போ டே வந்து ஜங்குக்கை பார்த்து ஹே யூ ஜங்க் அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளே இப்போ இன்னொரு தடவை வாடா போடான்னு சொன்னேன், நீ எத்தனை தடவை சொல்கிறியோ அத்தனை தடவை இழுத்து வச்சு கிஸ் அடிச்சிருவேன், மாமான்னு கூப்பிடு அப்படின்னு டே ஜங்குக்கு வந்து டேயை பார்த்து சொல்லவும், அதுக்கு டே வந்து நான் மாமான்லாம் கூப்பிட மாட்டேன், அப்படிலாம் நான் கூப்பிட மாட்டேன், போடா பொறுக்கி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அதுக்கு இப்போ ஜங்குக்கு வந்து எது பொறுக்கியா, இப்போ பொறுக்கி என்ன பண்ணுவான்னு காட்டுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவன் போட்டிருந்த ஷர்ட் பட்டனை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிக்கிட்டே டே கிட்ட வரான். டே கிட்ட ஜங்குக்கு பார்த்தோன்னே டேக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரியே பயமாக இருக்குது. ஆனால் அதை வெளியில் காமிக்காமல் டே வந்து ஜங்குக்கை பார்த்து நீ இப்படி வந்தால் பயந்துருவானா அப்படின்னு கேட்குறியான். கேட்டோடனே அதுக்கு ஜேகே வந்து அப்போ உனக்கு பயம் இல்லை அப்படின்னு கேட்கவும், அதுக்கு வந்து டே வந்து இல்லை பயமில்லையே அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அதுக்கு வந்து இப்போ ஜங்குக்கு வந்து அகைன் டேயை பிடிச்சி இழுத்து திரும்ப கிஸ் பண்ணுறான். எங்கே இப்போ டே வந்து ஜங்குக்கு வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறியான், ஆனால் முடியாமல் இப்போ ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே டேயோட ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோடனே இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஜங்குக்கு வந்து டேயோட இயர்ஸில் போய் ஃபைட் பண்ணோன்னே இப்போ டே தான் விட்டு விட்டு என்ன பண்ணுற விட்டு அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். கத்தினோடனே அதுக்கு இப்போ டே வந்து ஜங்குக்கு இப்போ டே வந்து ஜங்குக்கோட அந்த இதில் பயந்துட்டு டே வந்து நான் சொல்கிறேன் என்னை விடு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டோன்னே இப்போ ஜங்குக்கு தான் டேயை பார்த்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறியான். கேட்டோடனே அதுக்கு இப்போ டே வந்து மாமான்னு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். சொன்னோடனே அதுக்கு ஜேகே வந்து ஆனால் எனக்கு இப்போ ஒரு மாதிரி மூடாக இருக்கே, நம்ம வேணா ஒன்று பண்ணுவோமா, ஃபஸ்ட் நைட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணிப்போமா அப்படின்னு கேட்குறியான். கேட்டோன்னே அதுக்கு டே வந்து இங்கே பாரு, நீ தானே சொன்ன மாமான்னு சொன்னால் விட்டுறன்னு, என்னை விடு அப்படின்னு சொல்லி அது சொன்னோடனே இல்லையே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு ஜங்குக்கு வந்து அவன் லிப்ஸை ஃபைட் பண்ணோடனே டே வந்து ஒரே தள்ளவும் ஜங்குக்கு போய் பெட்டில் விழுகவும் டே வந்து அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் ஓடிடுறான். வெளியில் ஓடும்போதே ஜங்குக்கு வந்து டேயை பார்த்து ஓய் பொண்டாட்டி, இந்த மாமன் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், நீ தான் என்னோட பொண்டாட்டி, நீ இந்த யாருன்னு நினச்சாலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துனோடனே இது வந்து கீழே இருக்க எல்லாருக்குமே கேட்குது. எல்லாருமே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்போ டே தான் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் அவன் ரூம்பை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ப்ரீத் பண்ணிக்கிட்டே ஐயோ என் டாடி இவனை பற்றி ஒன்று சொன்னாரே, இவன் சரியான பொறுக்கியாக இருக்கானே, இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போகிறனோ கடவுளே அப்படின்னு கத்துறியான். அப்படி அங்கிட்டே ஒரு பக்கம் திங்க் பண்ணிகிட்ருக்க, அந்த பக்கம் ஜங்குக்கை பார்த்தா இப்போ ஜேகே தான் நீ எனக்கு மட்டும்தான் முன்னாடி இன்னும் 2 days நான் ஏதாவது பண்ணி உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன்
உனக்கு எனக்கு இன்னும் 2 டேஸில் மேரேஜை நான் நடத்தி வைப்பேன், நடத்தி காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ஐயோ லவ்னா ஏதோ சும்மா வேலை வெட்டி இல்லாதவன் செய்கிற வேலைன்னு பார்த்தனே, இப்போ என்னையும் இப்படி புலம்ப விட்டுட்டானே. அப்பா என்ன அழகுடா, எது எப்படி இருக்கணுமோ அது அப்படி இருக்குது. அதுவும் அந்த லிப்ஸ் இருக்கே, அப்பா அதை அப்படியே சாப்பிடணும் போல் இருக்கே. உன்னை இப்போவே தூக்கி போட்டு, ஐயோ கடவுளே ஜங்குக்கா என்னடா இப்படிலாம் யோசிக்கிற, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். மார்னிங் எழுந்ததும் ஃபஸ்ட்டு வேலை அக்காட்ட போய் பேசி இந்த மேரேஜை நம்ம முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட ஜங்குக்கு ஒரு பக்கம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ அப்படியே இங்கே இது கட்டாகி அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எல்லோரும் எழுந்து கவுச்சில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜென்னி, ஜெய்ஹோப், அப்புறம் நம்ஜன் கப்பல் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் எழுந்து கீழே வரையான். இப்போ ஜங்குக் வந்து கீழே வந்து ஜென்னியை பார்த்து, இப்போ ஜேகே தான் அக்கா அப்படின்னு கூப்பிடவும், இப்போ ஜென்னி தான் என்ன ஜங்குக் அப்படின்னு கேட்கவும், இப்போ ஜேகே சொல்கிறேன், எனக்கு வந்து மேரேஜுக்கு ஓகே, ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ஜென்னி வந்து என்ன கண்டிஷன் ஜங்குக் அப்படின்னு கேட்கவும், எனக்கு வந்து இன்னும் 2 டேஸில் மேரேஜ், நீ அதுக்கு ஓகேனா 2 டேஸில் மேரேஜ் வைக்கணும், அதுக்கு ஓகேனா எனக்கு மேரேஜுக்கு ஓகே அப்படின்னு சொல்லவும், இப்போ பின்னாடி இருந்த ஒரு சவுண்டு, எது 2 டேஸில் மேரேஜா, நான்லாம் அதுக்கு ஒத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், டே தான் கத்திக்கிட்டே வரையான். கத்திக்கிட்டே வந்தோடனே ஜங்குக்கு வந்து இப்போ டே திரும்பி பார்க்குறியான். திரும்பி பார்த்துட்டு இப்போ ஜங்குக்கு தான், மேம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, 2 டேஸில் மேரேஜ்னால் என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லவும், இப்போ ஜங்குக்கு வந்து டே கிட்ட போகிறேன். டே கிட்ட போய் காது கிட்ட போய், ஜேகே இப்போ வந்து உன்னை எப்போ ஃபஸ்ட் டைமாக கிஸ் பண்ணணும், உன்னை எப்போ ஃபஸ்ட் டைமாக கிஸ் பண்ணணும் அப்போதுலேருந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடா. நான் மேரேஜ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நைட்டை முடிப்போம்னு பார்க்குறேன், ஆனால் நீ இல்லை ஃபஸ்ட் நைட்டை முடிச்சுட்டு மேரேஜை பண்ணுங்கன்னு சொல்கிற. எதுனாலும் எனக்கு ஓகே தான். என்ன மேரேஜை எத்தனை டேஸ் தள்ளி போடுறே அத்தனை டேஸு நமக்கு ஃபஸ்ட் நைட்டு தான் அப்படின்னு சொல்லவும், ஜங்குக்கு சொன்னதை கேட்டு டேக்கு வந்து ஐஸெல்லாம் ஒயிட் ஆகுது. கண்ணு ரெண்டும் பிக்காக விரிச்சிட்டு இப்படியே பார்க்குறேன். பார்த்துட்டு இப்போ அடுத்து ஜங்குக்கு வந்து இப்போ என்ன சொல்ல வர, சரிக்கா. இப்போ ஜங்குக்கு வந்து ஜென்னியை பார்த்து, சரிக்கா டேக்கு ஓகே, டேக்கு எத்தனை நாளில் மேரேஜ் வேணுமோ அத்தனை நாளில் மேரேஜை நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு ஓகேன்னு சொல்லவும், அதுக்கு டே வந்து சொல்லிவிட்டு டேயை பார்த்து இப்படி ஐயா விங்க் பண்ணுறேன். விங்க் பண்ணிவிட்டு உதட்ட இப்படி கூச்சி காமிக்கிறேன், கிஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு காமிக்கவும், டே வந்து செக் ஆகிட்டு, இல்லை அம்மா நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, நான் 2 டேஸ்லேயே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஓடிட்டியான். ஓடவும் இப்போ ஓடுற டேயை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து சிரிக்கிறியான். ஜங்குக் சிரிச்சிட்டு இருக்கும்போதே இப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, ஜங்குக் நீ எங்கே இருக்க அப்படின்னு. இப்போ அதே வீட்டுக்கு இன்னொரு வாய்ஸ் ஒன்று கேட்குது, டே நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்து 2 பர்சன் இடித்து ஒருத்தரை விழுக விடாமல் இன்னொருத்தர் பிடிச்சிட்டு இப்படியே கண்ணு பார்க்குறாங்க, கண்ணு பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ அந்த 2 பேரை பார்த்து ஜங்குக்கு வந்து சுகா அப்படின்னு கூப்பிட்டோடனே ஜென்னி வந்து, ஜெமீன் நீ வந்துட்டியா, நீ எப்போ வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு ஜென்னி கேட்குறா. அவங்க அது யூன்மீன் கப்பல் தான். அவங்க 2 பேரும் இடிச்சிட்டு இப்போ 2 பேரும் வாய்ஸ் சவுண்டு கேட்டோடனே இப்போ 2 பேரும் அப்படியே விட்டுட்டு அழகாக தள்ளி போய் நிற்கிறாங்க. தள்ளி போய் நிற்கவும் டே வந்து இப்போ டே தான் கீழே வரையான். ஜிமின் வாய்ஸ் கேட்டோடனே இப்போ டே கீழே வரையான். டே கீழே வந்துட்டு, மாம் டே வந்து இப்போ ஜென்னியை பார்த்து, மாம் நீங்கள் வந்து மேரேஜை 2 டேஸில் வைக்கிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு ஓகே, அதுலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு ஜெனியை பார்த்து சொல்கிறியான். ஜெனியை பார்த்து சொன்னோடனே ஜெனி வந்து, கண்டிஷனா, என்ன கண்டிஷன் டே, என்ன எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு கேட்கவும், அதுக்கு இப்போ டே வந்து அதுக்கு ஜின்னு வந்து என்ன கண்டிஷன் டேமா சொல்லு, என்ன கண்டிஷன்னாலும் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னோடனே இப்போ டே வந்து, இங்கே பாருங்கள் பாட்டி, நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்க மாட்டேன், கொரியா போயிடுவேன், அதுக்கு ஓகேனா
நான் மேரேஜுக்கு சம்மதிக்கிறேன். இல்லைன்னா என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்றியான். சொன்னோனே அதுக்கு ஜென்னி வந்து இப்போ டேயை பார்த்து, "டே நீ என்ன பேசிகிட்டு இருக்க? மேரேஜ் முடிச்சு நீ இங்கே தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீ என்னென்னா மேரேஜ் பண்ணி சங்குக்கை விட்டுட்டு கொரியா போகிறேன்னு சொல்கிற" அப்படின்னு சொல்லவும் அதுக்கு டே வந்து, "மாம் நான் என்ன செய்ய? உங்கள் தம்பியை வேணா என் கூட வர சொல்லுங்க. வீட்டோட மாப்பிள்ளையா" அப்படின்னு சொல்றியான். சொன்னோன்னே இப்போ வீட்டோட மாப்பிள்ளையா வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டே வந்து ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரியா ஸ்மிக் பண்ணிக்கிட்டே சொல்கிறான். சொன்னோடனே இப்போ ஜென்னி வந்து டே அப்படின்னு சவுட் பண்ணுறான். சவுட் பண்ணோடனே இப்போ அதுக்கு வந்து ஜங்குக்கு வந்து ஜென்னியை பார்த்துட்டு, அக்கா நீ சும்மா இரு நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லியான். சொன்னோடனே அதுக்கு வந்து ஜென்னி வந்து அதில் ஜங்குக் அப்படின்னு சொன்னோடனே ஜேகே வந்து இருக்கா, ஆமாம் நீ இப்போ என்ன சொன்னட்டே அப்படின்னு கேட்கவும் டே வந்து, ஏன் நான் சொன்னது கேட்கலையா? மேரேஜுக்கு அப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன், கொரியா போயிடுவேன். நீயும் வர்றதா இருந்தால் வா, இல்லைன்னா இங்கேயே இருந்துக்கோ, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, முடிவை நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சொன்னோடனே அதுக்கு ஜேகே சொல்லிவிட்டு டே வந்து அங்கே நிற்கவே இல்லை. ஜிமினை கூட்டிகிட்டு மேலே போயிடுறியான். போனோடனே இப்போ ஜங்குக்கு தான் கத்துறியான். ஜேகே டே நில்லு, உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன நீ பாட்டில் பேசிகிட்டு இருக்கும் போது நீ பாட்டில் போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டோடனே டே வந்து ஜேகே கூப்பிட்றதுக்கு திரும்பி கூட பார்க்கலாம், அவன் பாட்டில் மேலே போயிடுறியான். மேலே போனோடனே இப்போ டே வந்து போய் ஒரு 5 ஸ்டெப்பு படிக்கட்டில் ஏறிட்டு போய் அங்கே மேலே நின்றுக்கிட்டு, இங்கே பாருங்கள், நான் என் முடிவை சொல்லிட்டேன், உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்க, இல்லையா பேசாமல் போய் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். சொன்னோடனே சொல்லிவிட்டு அங்கேருந்து ரூமுக்கு போயிட்டியான். போனோடனே ஜேகே இவனை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பின்னாடியே போக போறியான். டே பின்னாடி போறியான். டே பின்னாடி போனோடனே இப்போ ஜின் வந்து ஜங்குக்கை பிடிச்சி இழுத்து ஸ்டாப் பண்ணுறா. ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுற ஜங்குக், அவன் குழந்தை அப்படின்னு சொன்னோடனே ஜேகே வந்து, அவன் என்ன சொல்லிட்டு போகிறான்னு கேட்டிங்கள்ல, நான் வீட்டோட மாப்பிள்ளையா வரணுமா அப்படின்னு கேட்குறேன். ஜின் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா போனால் என்னடா அப்படின்னு கேட்குறான். கேட்டவொடனே அதுக்கு வந்து அதுக்கு ஜேகே வந்து, நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறேன். கேட்டவொடனே அதுக்கு ஜின் வந்து, இங்கே பாரு ஜங்குக், அவன் குழந்தடா, அது மட்டும் இல்லை அவன் உன் அக்கா பையன், அவளுக்காக யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அதுக்குன்னு அங்கே போய் இருந்துட்டு ஓசி சோறு சாப்பிட சொல்கிறியா அப்படின்னு இதை கேட்டோடனே ஜென்னிக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ ஜென்னி தான், என் வீட்டில் சாப்பிட்றது உனக்கு ஓசி சோறா ஜங்குக் அப்படின்னு கேட்டோடனே இப்போ ஜேகே வந்து, ஐயோ அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் யாருமே நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துனோடனே இப்போ ஜின் வந்து, நீ தாண்டா நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு இப்போ ஜேகே வந்து, நான் என்ன புரிஞ்சுக்கலை சொல்லுங்கள், நான் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கத்துனோடனே இப்போ ஜென்னி வந்து ஜங்குக்கை பார்த்து, இங்கே பாரு ஜங்குக், டே இன்னும் குழந்தையாவே இருக்கான், காசு தான் எல்லாம்னு நினைக்கிறியான், காசு இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம்னு நினைக்கிறான்டா, அவன் யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறான், இதனாலேயே நாளைக்கு அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு வந்து ஜேகே வந்து, ப்ராப்ளமா, என்னக்கா சொல்கிற, எனக்கு புரியலை, என்னன்னு தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்கவும் இப்போ ஜென்னி தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணுறா. அழுக ஸ்டார்ட் பண்ணோடனே ஜங்குக்கு என்ன திடீர்னு அழுகுறேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஒன்றுமே புரியாமல் இருக்கவும் இப்போ ஜங்குக்கு வந்து போய் ஜென்னியை ஹக் பண்ணிக்கிட்டு, என்னாச்சுக்கா எதுக்கு அழுகுற, இப்போ என்ன பிரச்சனை, நான் வந்து நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பேன், நீ எதுவும் இது பண்ணாத அப்படின்னு சொன்னோடனே இப்போ வந்து ஜேஹோப் வந்து ஜங்குக் ஷோல்டரில் கை வைக்கிறான். கை வச்சோடனே இப்போ ஜேகே வந்து திரும்பி பார்த்தோன்னே இப்போ ஜேஹோப் வந்து ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் இது வரைக்கும் உனக்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டான் ஜங்குக் அப்படின்னு சொல்லவும் அதோட ஜங்குக் வந்து, என்ன விஷயமாம்மா எனக்கு புரியலை, என்ன மறைச்சிங்க அப்படின்னு கேட்கவும் ஜங்குக், டே வந்து நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரீசன் வந்து உனக்கு மேரேஜ் பண்ணணும் ஒன்று, இன்னொன்று வந்து அவனை சேவ் பண்ண உன்னால் மட்டும்தான் முடியும், அதனால தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் ஜங்குக் அப்படின்னு சொல்லவும் ஜங்குக்கு வந்து, என்னால் சேவ் பண்ண முடியுமா, அவனுக்கு என்னம்மாம்மா எனக்கு ஒன்றும் புரியலை, நீங்கள் என்ன சொல்கிற என்ன அப்படின்னு கேட்கவும் இப்போ ஜேஹோப் தான், ஜங்குக் இது வரைக்கும் டேயை வந்து 2 தடவை கொல்ல முயற்சி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே அதை கேட்டு செம்ம சாக்காக இருக்குது. ஜங்குக்கு செம்ம சாக்கு. இது வந்து போயிட்டு ஜிமின் வந்து கீழே வந்திருப்பியான், ஜிமினுக்கும் செம்ம சாக்காக இருக்குது ரூமுக்கிட்ட வந்து.
அங்கே இது டேயை போய் பார்த்துட்டு சரி நான் அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு டேக்கிட்ட சொல்லிவிட்டு ஜிமின் கீழே வந்துடுவேன். ஜிமினுக்குலாம் செம்ம சாக்காக இருக்குது. செம்ம சாக்காக இருக்கவும் சுகாக்கு அதே மாதிரி தான் எல்லாருக்குமே செம்ம சாக்காக இருக்குது. செம்ம சாக்காக இருக்கவும் அதை இப்போ வந்து ஜேகே வந்து என்ன மாமா சொல்கிறீங்க, டேயை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு கேட்கவும் அதோட இப்போ ஜேஹோப் வந்து ஆமாம் ஜங்குக் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜிமின் வந்து ஜேஹோப்கிட்ட ஓடி வரையான். ஓடி வந்து ஜிமின் வந்து இப்போ டாட் நீங்கள் சொல்கிறது உண்மையா, டேயை கொல்ல ட்ரை பண்ணாங்களா, 1 மினிட் டாட் அப்போது அந்த ஃபேக்ட்ரியில் நடந்த ஆக்சிடெண்ட் எதிர்ச்சியாக நடக்கலை அப்படித்தானே அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ஜேஹோப் வந்து ஆமாம் ஜிமின் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் ஜிமினா அப்படின்னு சொல்லவும் இப்போ ஜிமின் வந்து திரும்பி காரில் பிரேக் பிடிக்காமல் போனது தற்செயலாக நடக்கலை அப்படித்தானே அப்படின்னு கேட்கவும் அதோட அதுக்கும் ஜேகோப் வந்து ஆமாண்டா அப்படின்னு சொல்லவும் ஜேகேக்கு ஒன்றுமே புரியலை. ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதோட இப்போ ஜேகே வந்து போதும் நிறுத்துங்க, 2 பேரும் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒரு மயிரும் புரியலை. பாயிண்டர் ஜேகோப் நீங்கள் வந்து என்னென்னா டேயை 2 தடவை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க. ஜிமின் இவன் என்னடானா ஃபேக்ட்ரி ஆக்சிடெண்ட், கார் பிரேக்கப் என்னென்னமோ சொல்கிறேன், என்ன தான் நடந்துச்சு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கத்துனோடனே இப்போ ஜேகோப் வந்து ஜங்குக்கிட்ட சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறியான். இப்போ அது என்ன நடந்திருக்கும்னா அதாவது ஒரு தடவை தெரியாமல் அவன் ஜங்குக்கு டே வந்து யாரையுமே மதிக்காமல் அப்படி தான் ஒரு நாள் என்ன நடந்திருக்கும்னா டே வந்து எல்லா கம்பெனியும் வின் பண்ணி ப்ராஜெக்டை அவன் எடுத்துருப்பியான். இப்போ ஆப்போசிட் கம்பெனி வந்து சிஇஓ வந்து டேக்கிட்ட வருவியான். வந்து டேயை பார்த்து ஹாய் நான் லீ, நைஸ் டு மீட் யூ டேயாங் அப்படின்னு சொல்லவும் இப்போ அதுக்கு இவன் டேயாங் வந்து தான் தெரியுமே ஒரு ஆக்டிடியூட்டான ஆளாக இருக்கவும் டே வந்து ஹாய் நான் டேயாங் அப்படின்னு சொல்லவும் இப்போ 2 பேருமே ஹேண்ட்ஷேக் பண்ணுறாங்க. ஹேண்ட்ஷேக் பண்ண உடனே இப்போ லீ வந்து ஜங்குக் டே கையை வந்து ஒரு மாதிரியாக தடவுனோடனே இது டேக்கு வந்து ஒரு மாதிரியா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கவும் இப்போ டே தான் லீயை பார்த்து எக்ஸ்கியூஸ் மீ நான் கிளம்புறேன், எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறீங்க. அப்போ வந்து லீ வந்து டேயை ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கே போகிற டார்லிங், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறேன். அதோட இப்போ டே வந்து மிஸ்டர் லீ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு வந்து லீ வந்து இப்போ டே பார்த்து என்ன டார்லிங் இதுக்கே கோவப்பட்ட அப்படின்னு கேட்டோடனே இப்போ டே வந்து ஹே என்ன அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு லீ வந்து வெயிட் டார்லிங் நான் பேசி முடிச்சிட்றேன், மொத்தமாக கோவப்படு. எப்போ பார்த்தாலும் டேயாங் கம்பெனிக்கு தான் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக போகுது, நமக்கு எதுவுமே வரலன்னு ஒரு கோவத்தில் இருந்தேன், அதான் இன்றைக்கி என்ன ஆனாலும் பார்த்துப்போம்னு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பின்னாடி தான் தெரியுது, அதுவும் ஒன்றை பார்த்த பின்னாடி தான் அப்பா உனக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் என்னடா 1000 ப்ராஜெக்ட் கூட உனக்காக கொடுக்கலாம், நீ அப்படி இருக்க, உன்னை மேரேஜ் பண்ணி ஒவ்வொரு நாளும் அப்படின்னு லீ வந்து அந்த வேடை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே டே வந்து லீயை ஸ்லாப் பண்ணிடுறான். கன்னத்துலேயே ஓங்கிட்டு ஒரு அடி அடித்தோடனே இப்போ எல்லாருமே லீயையும் டேயும் தான் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அது லீக்கு வந்து ஒரு மாதிரி அசிங்கமாகிக்கிட்டு இப்போ டே தான் லீயை பார்த்து டே என்ன நினச்சிட்ருக்க, நீ வந்து சரி ஏதோ பேசிட்டு போகட்டும்னு விட்டா என்ன ஓவராக பேசுகிற, இப்போ வெறும் கையில் மட்டும்தான் அடித்தேன், இன்னொரு தடவை என்கிட்ட நெருங்கி வந்த செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறான். அப்போ லீ வந்து டேயை சொடக்கு போட்டு கூப்பிட்டு டேயும் டர்ன் பண்ணி லீயை பார்த்துட்டு இப்போ லீ வந்து டேக்கிட்ட போய் லீ வந்து நான் உங்ககிட்ட உனக்கு மட்டும் கேட்குற மாதிரி தானே சொன்னேன், நீ ஓகேன்னு சொல்லணும், இல்லையா நோன்னு சொல்லிடு, இங்கே இருந்து போயிருக்கணும், அதை விட்டு எல்லாரும் பார்க்க என்னை அடிச்சல, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லவும் இப்போ டே வந்து அதுக்கு லீயை பார்த்துக்கிட்டு ஐயோ ப்ளீஸ் சார் எனக்கு பயமாக இருக்குது, தெரியாமல் பண்ணிட்டேன் இப்படி சொல்லுவோம்னு நினச்சியா, போடா டேன்னு சொல்லிட்டு ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அவன் மாதம் நடந்து போயிடுறேன். இப்போ லீ வந்து போகிற டேயை பார்த்துட்டு டே என்ன பண்ணுற
உன்னை சும்மா விட மாட்டேன், உன் சாவு என் கையில் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கேன். கத்திக்கிட்டே இருந்துட்டு சொல்லவும் அதோட இப்போ ஜங்கு டே வந்து டே டேன் பண்ணி லீயை பார்த்து சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு உன்னை பார்த்தா பயமாகவே இல்லைடாக்கா, ஜோக்கர் மாதிரி இருக்கடா நீ அப்படின்னு சொன்னோன்னே இப்போ லீக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. செம்ம டென்ஷன் ஆனோடனே லீ வந்து ஹேண்ட்ஸை நீட்டிட்டு டேயை அடிக்க வரவும் இப்போ அந்த கையை வந்து டே பிடிச்சிட்டு வந்து டே என்னடா உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. இதில் இந்த கையை தூக்கி மாஸ்க் காட்டுறது இந்த சீன்லாம் இங்கே வேணாம், இதெல்லாம் வேறு ஆட்டையாவது வச்சுக்க, அதுக்கு நான் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றியான். அதுக்கு வந்து இப்போ லீ வந்து டே அப்படின்னு கத்துனோன்னே, டேயாங் அப்படின்னு கத்துனோன்னே இப்போ டே வந்து போ தம்பி போய் கம்பெனியை எப்படி டாப் பொசிஷனுக்கு கொண்டு வரலான்னு திங்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிக்ஸ்லேயே டேப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறேன். லீட் சிக்ஸில் டேப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். போனோடனே இப்போ லீ தான் டே ஒன்று நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு கத்துனோடனே அதுக்கு வந்து இப்போ டே வந்து பொடாடே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறியான். போனோடனே இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ வீமின் 2 பேரும் காரில் போய்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஜிமின் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பை பார்க்குறியான். பார்த்தோன்னே இப்போ டே கிட்ட தான் ஜிமின் வந்து மச்சான் அப்படின்னு கூப்பிடோன்னே அதோட அதுக்கு ஜிமின் வந்து டே வந்து என்னடா அப்படின்னு ஜிமின் அப்படின்னு 32 பல்லையும் காமிக்கவும் இப்போ டே தான் உன் சிரிப்பே சரியில்லையே என்ன அப்படின்னு கேட்குறியா. ஜிமின் வந்து மச்சான் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுடா அப்படின்னு கேட்குறியா. அதோட டே வந்து ஜிமினை பார்த்துட்டு நினச்சேன்டா அதெல்லாம் முடியாது, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ஜிமின் வந்து அப்போ வாங்கி தர மாட்டியா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு டே வந்து ஓ நீங்கள் இப்படி மிரட்டினா நாங்கள் பயந்துருவோமா போடா அப்படின்னு சொல்லியான். ஜிமின் மைண்ட் வாய்ஸில் வந்து இவங்கிட்ட இப்படியெல்லாம் பேசினா வேலைக்கு ஆகாது, இருடா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் வந்து டே பார்த்து மச்சான் அப்படின்னு கூப்பிட்றியான். அதுக்கு டே வந்து என்ன ட்ராமாவா அப்படின்னு கேட்குறியான். ஐஸில் வந்து டிஎஸ் வச்சுக்கிட்டு மச்சான் அப்படின்னு கூப்பிட்டோன்னே அதை பார்த்துட்டு டே வந்து என்ன ட்ராமாவா அப்படின்னு கேட்டோன்னே இப்போ ஜிமின் வந்து ஆமாண்டா என்னை பார்த்தா ட்ராமா போடுற மாதிரி தானே இருக்கு, ஏன் சொல்ல மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் திட்டுனாலும் அடித்தாலும் ஏன்னு கேட்க எனக்கு என்ன ஆளாக இருக்குது, என்ன தான் இருந்தாலும் நான் ஒரு அனாதை தானே அப்படின்னு ஜிமின் சொல்லவும் ஜிமினுக்கு ஒரு அடி தான் அடித்தோன்னே இப்போ ஜிமின் வந்து கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு பாவமாக டேயை பார்த்துக்கிட்டு டே தான் இப்போ ஜிமினை பார்த்து என்னடா பேசுகிற, இன்னொரு தடவை வாயிலிருந்து அந்த வேர்ட்ஸ் வந்துச்சு நானே உன்னை கொன்றுவேன், நான் அப்படியாடா பார்க்குறேன், நீ எனக்கு அண்ணன்டா, ஒரு ஃப்ரெண்டு, ஒரு சோல்மேட், எனக்கு இடையில ஏதாவது சீக்ரெட் இருக்காடா சொல்லு அப்படின்னு கத்துனோன்னே அதோட இப்போ எப்படிடா அப்படி பேசினேன், உன்னை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்தனோ அப்போல இருந்து என் கூடவே வச்சுக்கணும்னு தான்டா திங்க் பண்ணி நம்ம அம்மா அப்பாட்ட சொல்லி உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லி அடம் பிடிச்சேன் அவங்களும் என்னை வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தாக, இப்படி சொல்ல போச்சு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு டேயை கக் பண்ணி ஜிமினை கக் பண்ணிக்கிறியான். இப்போ டே இப்படி சொன்னோடனே ஜிமினுக்கு வந்து ஒரு மாதிரி அழுக வந்தோடனே இப்போ டேயை கக் பண்ணிக்கிட்டு இப்போ ஜிமின் வந்து சாரி டே என்னை மன்னிச்சிரு, நான் வந்து சும்மா ஒரு இதுக்கு தான்டா செஞ்சேன் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு இப்போ டே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா வாங்கி தரேன், ஆனால் இன்னொரு தடவை இப்படிலாம் பேசாதடா அப்படி. அதாவது வீமின் 2 பேரும் எப்படி பார்த்துருப்பாங்கன்னா, டே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஜிமினை ஃபஸ்ட் டைமாக பார்க்கும்போது ஜிமின் வந்து நல்லா பழகுறது, பேசுகிறது, சிரிக்கிறது, க்யூட்டாக இருக்கும். டேக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கவும் ஜிமின்கிட்ட பேசியிருப்பேன். ஜிமினுக்கு வந்து அம்மா அப்பா இல்லை, எனக்கு யாரும் இல்லைன்னு ஜிமின் சொல்லியிருக்கவும் அதோட டே போய் ஜெனிட்டையும் ஜெயஹோப்டையும் சொல்லி அழுதுருப்பேன், எனக்கு ஜிமின் வேணும், நான் ஜிமினோட தான் இருப்பேன் அப்படின்னு. அதோட ஜெயஹோப்பும் ஜெனியும் என்ன செஞ்சுருப்பான்னா ஜிமினை போய் தத்தெடுத்துட்டு வந்து வளர்த்துருப்பா. ஆர்பனேஜில் இருந்திருப்பேன் ஜிமினை போய் தத்தெடுத்து கொண்டுட்டு வந்து டேயோடவே சேர்த்து வளர்த்துருப்பாங்க பையனா. அதாவது டே வந்து என்ன தான் ஜெயஹோப் ஜென்னிக்கு சொந்த பையனாக இருந்தாலும் ஜிமினுக்கு தான் எப்போவுமே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஜிமினுக்கு தான். அதே மாதிரி தான் டே வந்து எந்த ஒரு விஷயமே, அதாவது ஒரு அண்ணன்ற ஸ்தானத்தில் அண்ணன், ஒரு ஃப்ரெண்டு, ஒரு சோல்மேட் இப்படி தான் வச்சு டேயுமே ஜிமினை பார்த்துருப்பியான்.
இதுதான் இப்போ ஸ்டோரி. இப்போ வாங்கடா, இப்போ நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ டே வந்து இவ்வளோ பேசுனதெல்லாம் இது இல்லை. டே வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னோன்னே இப்போ ஜிமின் வந்து பல்லப்பெல்லாம் ஈன்னு காமிச்சிட்டு, நிஜமாவா ஐஸ்கிரீம் வாங்கி தாரியா அப்படின்னு சிரிக்கிறியான். சிரித்தோடனே டே வந்து ஜிமினை பார்த்து சிரிக்கிறியான். சிரிச்சிட்டு அவன் ஹேரை கோதி விட்டுட்டு இப்போ கோதி விட்டுட்டு காரை வந்து ஸ்டாப் பண்ண பார்க்குறான். ஆனால் கார் வந்து ஸ்டாப் பண்ண முடியல. இப்போ வந்து டே வந்து அவ்வளோ ஹாப்பினஸோட ஸ்மைல் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ டேக்கு வந்து காரை ஸ்பீடை வந்து ஸ்லோ பண்ணி அங்கே பார்க்குறேன். அது ஒரு ரோடு ஓரமாக மணல் கொஞ்சம் குமிச்சு கிடக்கு. ஒரு ரோடு ஓரத்தில் கொஞ்சம் மணல் குமிச்சு கிடக்கு. குமிச்சு கிடக்கிறது வந்து காரை ஸ்பீடை ஸ்லோ பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அந்த மணல்கிட்ட போய் டோரை ஓப்பன் பண்ணி ஜிமினை மட்டும் வெளியே தள்ளிடுறேன். ஜிமினை வெளியே தள்ளிட்டு ஜிமின் வந்து சேஃபாக போய் மணலில் விழுந்தது தெரிஞ்சதும் இப்போ டே வந்து என்ன செய்யறான், அந்த காரை கொண்டு போய் ஒரு ட்ரீயில் இடிச்சிட்றான். ட்ரீயில் இடித்து மோதி ஆக்சிடெண்ட் ஆயிடுது அந்த கார். ஆக்சிடெண்ட் ஆனோடனே இப்போ ஜிமின் தான் டே அப்படின்னு கத்துறியான். கத்துனோடனே இப்போ ஜிமின் வந்து டே கத்திட்டு அங்கேருந்து கார்கிட்ட ஓடுறியான். கார்கிட்ட ஓடி இப்போ அங்கே உள்ளவங்க எல்லோரும் வந்து டே ஹாஸ்பிட்டல் அனுப்பியிருப்பாங்க. அனுப்பி வந்து டே வந்து ஒரு 1 வீக் ஹாஸ்பிட்டலில் இருந்துருப்பியான். ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துருப்பியான். இப்போ அப்படியே கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 1 மந்த் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ டே கம்பெனியில் வந்து நியூவாக பிரான்ச்சில் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி அதில் டே தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கவும் இப்போ வீமின் 2 பேரும் வெல்கம் பண்ணி உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. உள்ளே போயிட்டு இப்போ எல்லாருமே வீமினுக்கு ஃப்ளவர் பொக்கே எல்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணோடனே இப்போ டே வந்து தான் அந்த கம்பெனி அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஆப்ரேட் பண்ண மாதிரி இருக்கவும் இப்போ டே வந்து இப்போ டே வந்து ஜிமினை ஆப்ரேட் பண்ண சொல்லியான். ஜிமின் வந்து டே ஆப்ரேட் பண்ண சொல்லி இப்படியே ஒரு 2 பேர் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ மேனேஜர் வந்து சொல்கிறேன், சார் டைம் போகுது, நீங்கள் யாராவது ஒரு ஆள் வந்து ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அதோட இப்போ டே வந்து அந்த மேனேஜரை பற்றி இருடா பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறேன். சொன்னோடனே அதுக்கு அப்படி மேனேஜரும் அப்படி ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு அப்படியே நிற்கிறேன். இப்போ வந்து சரி வாடா 2 பேருமே ஒரே நேரத்தில் ஆன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ வீமின் 2 பேருமே ஒரே நேரத்தில் ஆன் பண்ண போகிறாங்க. ஆன் பண்ண போகிறதுக்குள்ளே ஒரு பறவை, ஒரு பேர்டு இருக்குது. ஏதோ ஒரு பேர்டு வந்து அந்த மிஷினில் வந்து உட்கார பறந்து வந்து அந்த பறவை அந்த இதில் உட்கார்ந்தோடனே இந்த பறவை வந்து தீப்பிடிச்சு அங்கேயே அப்படியே அப்படி எல்லாருக்கும் செம்ம ஷாக்காக இருக்குது. அதை பார்த்தோன்னே இது என்னடா அது ஒன்றுமே இல்லை, மிஷினை நம்ம இதே இது இப்போ வீமின் 2 பேரும் அந்த மிஷினை ஆன் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கவும் அதோட இது அப்படியே இந்த சீன் அப்படியே கட் ஆகி இது போலீஸ் வந்து அதெல்லாம் விசாரித்து அது அப்படியே இது கட் ஆனோடனே இது இந்த 2 விஷயமும் அடுத்தடுத்து நடக்கவும் ஜென்னிக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருது. இல்லை ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜென்னி வந்து ஜின்னுக்கு கால் பண்ணி இங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருந்தோன்னே இப்போ ஜின்னு தான் ஜென்னிக்கு வந்து நம்ம டேயை வந்து ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவோம், ஜங்குக்கு வந்து டேயை நம்ம பத்திரமா பார்த்துக்கிருவியான் அப்படின்னு சொன்னோடனே இப்போ அந்த பிளான் போட்டு தான் எல்லோரும் இப்போ இந்தியா வந்திருப்பாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக் அப்படியே ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோடனே இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஜங்குக்கு வந்து ஜேகோப் சொல்லி முடிக்கவும் ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. வந்து ஜேகோப்பை பார்த்து, யார் மாமா அவன், ஏன் டேயை கொலை பண்ண பார்த்தது அப்படின்னு கேட்டோன்னே ஜேகோப் வந்து எனக்கும் யாருன்னு தெரியல ஜங்குக், நானும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் எந்த டீட்டெயிலுமே அவனை பற்றி கிடைக்கல அப்படின்னு சொன்னோடனே ஜேகே வந்து இப்போ ஜேகோப்பை பார்த்து இனி நீங்கள் அந்த விஷயத்தை மறந்துடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நரகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இப்போ ஜென்னி தான் ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் என் பிள்ளைய நீ இருக்கிற தைரியத்தில் தாண்டா அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ளே இப்போ ஜேகே வந்து, அக்கா நீ ஃப்ரீயாக விடு, இனிமேல் அவன் உன் பையன் மட்டும் இல்லை என்னோட பொண்டாட்டி, புரியுதா அப்படின்னு சொன்னோடனே இப்போ ஜங்குக்கு இப்படி சொன்னோடனே இப்போ எல்லாருமே ஜெனி வந்து ஜங்குக்கை ஹக் பண்ணோடனே இப்போ எல்லாருமே அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஜெனி வந்து ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் அப்புறம் இன்னொரு விஷயம் பேசணும்டா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ஜங்குக்கு வந்து
என்னதுக்கா அப்படின்னு கேட்குறேன். கேட்டோடனே இப்போ ஜென்னி வந்து என் கூட வா நம்ம வந்து பெரியப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னோடனே ஜேகே வந்து பெரியப்பா வீட்டுக்கா எதுக்குக்கா அப்படின்னு கேட்குறேன். கேட்டோடனே இப்போ ஜென்னி வந்து நீ வா சொல்கிறேன் சுகா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோடனே இப்போ ஜேகோப் ஜென்னி நம்ஜுன் அப்புறம் யூன் குக் எல்லாருமே சுகா வீட்டுக்கு போகிறாங்க.